ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எங்கெங்கே வரணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம ரஃபாக போட்டு காமிச்சிருப்போம் பேனாவில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒயிட் போர்டில் உங்களுக்கு கிளியராக பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா சிங்கிள் வீடை ஒரே வீடியோவில் போட்டிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமுக்கு எங்கெங்கே வரணும் பாயிண்ட்ஸு, அதுமாரி நார்மல் பெட்ரூமுக்கு எங்கே வரணும், கிச்சனுக்கு எங்கெங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் வரணும், அதுபோல் ஹாலுக்கு எங்கெங்கெல்லாம் பாயிண்ட்ஸு வரணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாஸ்டர் பெட்ரூமில் எங்கெங்கே லைட் பாயிண்ட்டு, ஃபேன் பாயிண்ட்டு, சுவிட்சு போர்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி, இதெல்லாம் எங்கெங்கே வரணும், எவ்வளோ ஹைட்டில் வரணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னை தொடர்பு கொண்டு ஏதாச்சும் சந்தேகங்கள் ஏதாச்சும் கேட்கணுன்னா நீங்கள் டெலகிராமில் மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதுபோல் நீங்கள் ஒரு வீடோ, ஷாப்போ, இல்லை ஹாஸ்பிட்டலோ, இல்லை கமர்ஷியல் பில்டிங், அதாவது பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸு, அப்புறம் இண்டஸ்ட்ரியல், நீங்கள் இது போல் பில்டிங்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ்நாடு முழுவதும் நம்ம வித் மெட்டீரியலும் நம்ம செய்கிறோம், வித்தவுட் மெட்டீரியலும் செய்கிறோம். வித்தவுட் மெட்டீரியல்னால் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பொருள் வாங்கி கொடுத்து நாங்கள் ரேட்டுக்கு செய்கிறது. வித் மெட்டீரியல்னால் நாங்களே பொருள் வாங்கி ரேட்டுக்கு செய்கிறது தான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, கமர்ஷியல் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, இல்லை ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருந்தாலும் சரி, நம்ம சிறந்த முறையில் தமிழ்நாடு ப்ளஸ் செய்துக்கிறோம். தேவைப்படுவோர் ஸ்க்ரீன்லையோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் செய்துக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் பெட்ரூமாக முன்னாடியே வரைஞ்சிட்டோம். வரைகிறதுக்கு தேவையில்லாத டைம் நம்ம வேஸ்ட் பண்ணோம்னு சொல்லி நம்ம மாஸ்டர் பெட்ரூம் வரைஞ்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு மாஸ்டர் பெட்ரூம்னு எழுதிக்கிறேன். மாஸ்டர் பெட்ரூம் இது பார்த்தீங்கன்னா சவுறு, இது அவுட்ரு சவுறு. இதுக்கப்புறம் பக்கத்தில் பெட்ரூம் இருக்கலாம், இல்லை கிச்சன் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இதுவும் அதுமாரி உள் சைடு, இது அவுட்ரு சைடு. இது மட்டும் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ், அந்த ரூமுக்கான என்ட்ரன்ஸ் இதுதான். அதில் இங்கே விண்டோ இருக்குது. விண்டோ பக்கத்தில் நம்மளுக்கு சிவில் டிராயிங் பிளானில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பெட்டு காமிச்சிருப்பாங்க. அந்த பெட்டில் சென்டராக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மார்க் பண்ணிங்க. இதுதான் ஃபேன் பாயிண்ட். ஃபேன் பாயிண்ட் பெட்டுக்கு இந்த தான் வரணும். ரூமுக்கு சென்டராக போட்டாதுங்க. பெட்டுக்கு மார்க் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அது போடுங்க. அப்படியே மார்க் பண்ணல அப்படின்னு சொன்னால் ரூம் சென்டராக போடுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா டியூப் லைட் பாயிண்ட் கொடுத்துருங்க. டியூப் லைட் இந்த வீடியோவே லென்த்தாக போயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பெட்ரூமாக பார்த்துட்டு போனீங்கன்னா, ஒவ்வொரு பெட்ரூமாக பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும். கடைசியில் நம்ம ஒன்றாவே ஒரு டைம் பார்த்துடலாம். டியூப் லைட், இந்த டியூப் லைட் எஃப்எஃப் லெவலில் இருந்து 2200 mm நீங்கள் இந்த பாயிண்ட் வைக்கணும். ரைட்டுங்களா? அதே சேம் அந்த ஆப்போசிட் சைடில் ஒரு நார்மல் எல்இடி 9 வாட்ஸோ இல்லை 12 வாட்ஸோ லைட் பாயிண்ட் கொடுத்தணும். இதுதான் அதே சேம் 2200 mm இந்த வாலில் ஜங்ஷன் பாக்ஸ் வச்சணும். இந்த லைட் பாயிண்ட் கொடுக்குறது இது முடிஞ்சு. இப்போ பெட்ரூம்னா பெட் கண்ட்ரோல் ஒரு சுவிட்ச் வரும், மெயின் என்ட்ரன்ஸ் சுவிட்ச் ஒன்று வரும், சுவிட்ச் போர்டு ஒன்று வரும். இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு வைக்கணும். இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 1450 mm எஃப்எஃப் லெவல்லேருந்து. இதில் என்னென்ன சுவிட்ச் வரும்னு சொல்லி கடைசியாக நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 6 இன்ச்சு அப்படி இல்லைனா ஒரு 8 இன்ச்சு வச்சிங்க. இந்த செவுர் என்ட்ரன்ஸ் 8 இன்ச்சு வச்சிங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த செவுர் சென்ட்ரு, இது இந்த செவுருக்கு சென்ட்ரு வச்சுங்க. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸ் என்ன பாக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா 1450 வச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா டிவி. இதில் என்ன வரும்னா 2 சுவிட்சு 2 சாக்கெட்டு வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 சுவிட்சு 2 சாக்கெட்னா உங்களுக்கு 6 மாடல் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே வாங்க. இங்கேயோ அல்லது இங்கே எங்கே ஸ்பேஸ் இருக்கோ உங்களுக்கு ஒரு 20 amps சாக்கெட் வச்சுருங்க.
20 ஆம்ஸ் சாக்கெட் மட்டும். இங்கே அப்போனா என்ன வரும், 2 மாடல் வரும். இதனுடைய ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2200 வச்சுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும். இது ஏன் இங்கே வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இங்கேயும் வைக்கூடாது, இங்கேயும் வைக்கூடாது, இங்கேயும் வைக்கூடாது. இந்த அவுட்ரு வாலில் வச்சதான் அப்படியே அவங்க வெளில எடுத்து அந்த காப்பர் பைப்பு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் எதனாச்சும் சன் சைடில் வச்சுருவாங்க. அவுட்டருடைய இது ஏசியோட இது அவுட்டர் யூனிட்டை நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா இங்கேருந்து கொண்டு போகணும். அது உள்ளே அசிங்கமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு வாலில் தான் பிளான் பண்ணணும் இந்த ஏசி சாக்கெட்டை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 மாடல் வந்து இங்கே வைக்கணும். ஒரு சாக்கெட்டு ஒரு சுவிட்சு வேணும்னா வந்து 3 மாடல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இதனுடைய ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 750 வச்சிங்க. இது 3 மாடல். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெட் சுவிட்ச். பெட் கண்ட்ரோலுக்கு வந்து இந்த இன்பிட்வீன் கேப் எவ்வளோன்னு பாருங்கள். அப்படி இல்லைனா இங்கேருந்து ஒரு 1 ஃபீட்டில் இதை வச்சுருங்க. பெட் சுவிட்சு கண்ணை மூட்டு நீங்கள் வந்து 8 மாடலுக்கு தான் போயிடணும். அதுக்கு மேலே வைக்காதீங்க, நல்லா இருக்குது. 12 மாடலாம் வைக்காதீங்க, நல்லா இருக்காது. 6 மாடல் வச்சாலும் உங்களுக்கு பத்தாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மாடல் பாக்ஸ் வந்து வச்சுங்க. இதனுடைய ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 750 வைங்க. 750 mm. 8 மாடல் 750 mm. இது வந்து பெட் கண்ட்ரோலில் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 8 மாடலு. இது என்ன மாடல் நான் சொல்லல. இதில் வந்து ஃபுட் லேம்புன்னு ஒன்று இருக்குது. ஃபுட் லேம்பு நீங்கள் வச்சிங்கன்னா இதுக்கு நேராக கீழே வந்து ஃபுட் லேம்ப் வச்சிங்கன்னா நீங்கள் 6 மாடல் போயிடலாம். இல்லை ஃபுட் லேம்ப் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 மாடல் போதுமானது. 4 மாடல் என்னன்னா இங்கே கண்டிப்பாக ஒரு சாக்கெட் ஒன்று கொடுத்துருங்க. சாக்கெட் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக தேவைப்படும். ஒரு சாக்கெட்டு, இந்த சாக்கெட்டுக்கான சுவிட்சு ஒரு 2-வே சுவிட்சு. லைட்டு மட்டும்தான் வந்து இந்த லைட்டு மட்டும்தான் வந்து 2-வேல இருக்கணும். சரிங்களா? 2-வே சுவிட்ச். அப்போ இங்கே வந்து 4 மாடல் போடுங்க. என்னோட சஜஷன். உங்களுக்கு இதில் ஃபுட் லேம்ப் கீழே வரணும்னா 6 மாடல் போடணும். ஏன்னா வந்து ஒரு 2-வே சுவிட்சு, இந்த சாக்கெட்டுக்கான ஒரு சுவிட்சு, இந்த சாக்கெட்டுக்கே 4 மாடல் முடிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு இன்னொரு சுவிட்ச் போகிறதுக்கு 5 மாடல் வராது. அதனால் 6 மாடல் தான் போகணும். நான் வந்து ஃபுட் லேம்ப் போடல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாடல் போட்டிருக்கேன். இங்கே 8 மாடல். இந்த 8 மாடலுக்கு டீட்டெயில் வந்து இந்த 8 மாடல் கொடுத்துறேங்க. இது வந்து 8 மாடல். இதனுடைய இந்த பாக்ஸை இங்கே வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சாக்கெட்டு, அதுக்கான சுவிட்சு. ஓகேங்களா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாடல் போயிடும். அதுக்கு அடுத்தது ஏசி சுவிட்சு. சிங்கிள் போலே வச்சுங்க. ஒரு 20 ஆம்ஸ் ஏசி சுவிட்சு. 20 ஆம்ஸ் ஏசி சுவிட்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர். சிங்கிள் போல் ரெகுலேட்டரே வச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேனோட சுவிட்சு. இது ரெகுலேட்டரு, இது ஃபேனோட சுவிட்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த அந்த சாக்கெட்டுக்கு சுவிட்சு கொடுத்தாச்சு. இந்த ஏசி சுவிட்சையும் கொடுத்தாச்சு. இந்த ஃபேனுக்கு ரெகுலேட்டர் கொடுத்தாச்சு. இந்த ஃபேனுக்கு சுவிட்சையும் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இந்த லைட் இருக்குது. இந்த லைட்டுக்கு ஒரு சுவிட்சு. ஓகேங்களா? இந்த லைட்டுக்கு ஒரு சுவிட்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த லைட் வந்து 2-வே சுவிட்சு ஒன்று கொடுக்குறோம். இது நார்மல் லைட்டு, இது 2-வே. இங்கே ஒரு 2-வே இருக்குது. இங்கேருந்து இதுக்கு, இதுலேருந்து இதுக்கு இப்படி ட்ராயிங்கில் இப்படி தான் வரும். ஓகேங்களா? இங்கே ஒரு 2-வே, இங்கே ஒரு 2-வே. இது ஆஃப் பண்ணால் இது ஆஃப் ஆகும். இங்கே வந்து ஆன் பண்ணால் இது ஆன் ஆகும். ஓகேங்களா? 2-வே. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ரெகுலேட்டர்லேருந்து ஃபேனுக்கு வந்துடும். இங்கேருந்து இன்னொரு லைட்டு இங்கே வந்துடும். இந்த ஏசி சுவிட்சிலேருந்து ஏசிக்கு போயிடும். ஓகேவா? இப்போ எல்லாத்தோட ஹைட்டு பார்த்தாச்சு. பாயிண்டோட ஹைட்டு, நம்ம சுவிட்சு போடுற ஹைட்டு, ஏசி பாயிண்டோட ஹைட்டு பார்த்தாச்சு. ஃபேன் எங்கே வரணும், டியூப் லைட் எங்கே வரணும், நம்ம கம்ப்யூட்டர் பாயிண்ட் வந்து சிஸ்டம் பாயிண்ட். இது சிஸ்டம் வந்து 3 மாடல் ஒன்று வச்சு கொடுத்துருங்க. வந்துடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 சாக்கெட்டு 2 சுவிட்சு டிவிக்கு 6 மாடல் வச்சிடறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கெட்டு ஒரு 2-வே சுவிட்சு 4 மாடல் வச்சிடறோம். இங்கே வந்து ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சுவிட்ச் போர்டு இங்கே வைக்கலாம். இங்கேருந்து ஒரு 1 ஃபீட்டு, இந்த 3.5 ஃபீட் வந்து டோர் வந்துடும். டோருக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 1 ஃபீட்டில் இந்த சுவிட்ச் போர்டு வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷன் இல்லைன்னா இங்கே வரணும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமு இல்லை எங்கெங்கெல்லாம் லைட் பாயிண்ட்டு, ஃபேன் பாயிண்ட்டு, ஏசி பாயிண்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணி போட்டிருக்கோம். இப்படி பண்ணால் வந்து உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மி ப்ளஸ்ஸு எக்கனாமிக்காக இருக்கும்.
இதுபோல் ரெசிடென்ஷியலு, கமர்ஷியலு, இண்டஸ்ட்ரியலு ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் டிராயிங் வந்து பண்ணித்தரோம். அதுபோல் வந்து கன்சல்டன்ட் ஒர்க்கும் வந்து பண்ணித்தரோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்டும் பண்ணித்தரோம். நாங்களே மெட்டீரியல் வாங்கி போட்டு பண்ணுறோம். வித்தவுட் மெட்டீரியலும் பண்ணுறோம். வித்தவுட் மெட்டீரியல்னால் நீங்கள் மெட்டீரியல் வாங்கி கொடுத்து நாங்கள் வந்து ஒர்க் வந்து ரேட்டுக்கு வந்து பண்ணித்தரோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவும். இதுபோல் வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஸ்க்ரீனில் தர நம்பரோ அப்படி இல்லைன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் செய்து தருகிறோம். நன்றி.